ஹலோ பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் பிகின் வித் காட்ஸ் வேர்ட் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 23:4 சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி நாம் வேதத்திலே தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் என்ன மரண பள்ளத்தாக்கில் நடுவில் நடந்து சென்றாலும், என்ன வறுமையின் பள்ளத்தாக்கில் நடந்து சென்றாலும் அவர் உங்களோடு கூட இருப்பது உண்மை. ஆதலால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை நீங்கள் துவங்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். இந்த உலகத்தில் அநேக பேர் நம்மளை தேற்றுவாங்க, நிறைய பேர் நம்மளை ஆற்றுவாங்க, நிறைய பேர் நம்மளை தூற்றவும் செய்வாங்க. ஆனால் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று அவருடைய பக்தன் அழகாக சொல்லுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் உங்கள் பட்சத்தில் நிழலாய் இருக்கும்போது எந்த ஒரு தீங்குக்கும் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். உலகத்தை ஜெயித்த நல்ல தெய்வம், உலகத்தை ஜெயித்திருக்கிற நல்ல தகப்பன் அவர் நம்மளோடு கூட உண்டு. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். நீங்கள் இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் கோலும் தடியும் என்னோடு கூட வருகிறது. என்னை பாதுகாக்க கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளின் விசுவாசத்தை, இந்த நாளில் இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை நீங்கள் துவங்கும் போது கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து வெற்றியை தர என் தேவன் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த கிருபையான நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று உமது பக்தன் சொல்வதைப் போல உமது பிள்ளைகளும் விசுவாச அறிக்கையாய் அதை சொல்ல கத்த கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே, என்ன மரண பள்ளத்தாக்கிலே கடந்து சென்றாலும், ஆண்டவரே, என்ன வறுமையின் பள்ளத்தாக்கிலே கடந்து சென்றாலும் தேவரீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை தேற்றி ஆற்றி ஆண்டவரே அவர்களை நீ மகிழ்விக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஓ ஆறுதல் ஆண்டவரே, யார் என்னை தேற்றுவார்கள், யார் என்னை ஆற்றுவார்கள் என்று சொல்லி கவலையோடு உட்கார்ந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆறுதலையும் தேறுதலையும் கர்த்தர் கட்டளையிட்டு ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரியாய் நீர் மாறுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் அமையட்டும். உம்முடைய கரத்தில் தருகிறோம், நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரோடும் இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்வாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். இந்த நிகழ்ச்சியை பாருங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.